ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் இன்று அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் பலகட்ட போராட்டங்களை அறிவித்து நடத்தி வருகின்றனர். ஜனவரி முதல் போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாகவும் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் டிசம்பர் 22ஆம் தேதி அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி இன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் ஏவவேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு சுமூக முடிவு எட்டப்படும் என தெரிகிறது. அரையாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகள் கட்டணம் 3 மடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு வரும் 24ஆம் தேதி முதல் ஜனவரி 4 வரை அரையாண்டு தேர்வு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் ஆங்கில புத்தாண்டை கொண்டாட மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆம்னி பேருந்துகளில் டிக்கெட் கட்டணம் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. சென்னையிலிருந்து நெல்லை செல்வதற்கு 1400 ரூபாய் முதல் 1800 ரூபாய் வரை வழக்கமாக கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் தற்போது குறைந்தபட்சம் 2000 முதல் 4500 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து கோவை செல்வதற்கு வழக்கமான நாட்களில் 800 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை வசூலிக்கப்படும். ஆனால் தற்போது 3000 முதல் 5000 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மதுரை மற்றும் நாகர்கோவில் செல்வதற்கு அதிகபட்சமாக 4000 ரூபாயும், திருச்சி செல்வதற்கு 3600 ரூபாய் வரையிலும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த கட்டண உயர்வு காரணமாக குடும்பத்துடன் சொந்த ஊர்களுக்கு செல்பவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். தமிழக அரசு ஆம்னி பேருந்து கட்டண உயர்வு விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையப்பர் கோயிலின் வெள்ளித்தேரை சீரமைக்கும் பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் ஜனவரி முதல் அது ஓடும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். பாளையங்கோட்டையில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் நெல்லையில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவிருக்கும் காயிதே மில்லத் நூலகம் உள்ளிட்ட 11 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதோடு முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்தார். நெல்லையப்பர் கோயிலோட வெள்ளித்தேர் 1991 தீ விபத்தில் எரிஞ்சு போனது. கடந்த பிப்ரவரி மாதம் தான் இதே நெல்லைக்கு வந்தப்போ மீண்டும் அந்த வெள்ளித்தேர் ஓடும்னு அறிவித்தேன். மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், இப்போ அதுக்கான பணிகள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் சில நாட்களில், அதாவது ஜனவரி மாதத்தில் முதல் வாரத்திலிருந்து அந்த வெள்ளித்தேர் ஓடும்னு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் பழையப்பேட்டை ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் 16 கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளுடன் புதிய மகளிர் தங்கும் விடுதி அமைக்கப்படும் என்றும், முக்கூடல் பாப்பாக்குடி கிராம விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் காங்கேயன் கால்வாய் மற்றும் வெள்ளோடையை மேம்படுத்தும் பணிகள் 4 கோடியே 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். நான்குநேரி மற்றும் ராதாபுரம் வட்ட விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 5 கோடி ரூபாய் செலவில் வள்ளியூர் பெரியகுளம் மற்றும் வள்ளியூரான் கால்வாய் ஆகியவை புனரமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு விழா பதற்றமான சூழலுக்கு மத்தியில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் பிரச்சினைக்கு மத்தியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவில் சந்தனக்கூடு விழா நடைபெற உள்ளது. இதற்காக மலை மீது உள்ள தர்காவில் கொடியேற்ற சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் 12 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினரின் பாதுகாப்புடன் சந்தனக்கூடு கொடியேற்ற நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 20 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை விடுவிக்க கோரி திருமங்கலம் மதுரை சாலையில் பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா வலியுறுத்திய நிலையில் முதலில் காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்தனர். பின்னர் ஹெச் ராஜாவுடன் 3 பேர் மட்டும் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தர்காவில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் எடுத்துச் செல்லப்பட்ட கொடி தொழுகைக்கு பின்னர் பள்ளிவாசலில் ஏற்றப்பட்டது. இதேபோல மற்றொரு கொடியை காவல்துறை பாதுகாப்புடன் மலை மீது கொண்டு சென்ற இஸ்லாமியர்கள் அங்குள்ள தர்காவில் ஏற்றினர்.
நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடரும் உறைபனியால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குதிரைகள் மீது உறைபனி படிந்தது. குழாயிலிருந்து தண்ணீர் வராமல் பனிக்கட்டியாக காட்சியளித்தது. காந்தல் பகுதியில் கேரட் பயிர்கள் மீது உறைபனி காணப்பட்டது. இதுவரை இந்த அளவுக்கு பனியின் தாக்கத்தை பார்த்ததே இல்லை என மக்கள் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு தண்ணி பிடிக்கலான்னு வந்தோம் சார். அதாவது வண்டிக்கு ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிருக்கு. வண்டிக்கு கிளாஸு எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு வாட்டர் ஊற்றினா கொஞ்சம் கிளியர் ஆகுன்றதுக்காக தண்ணி பிடிக்கலான்னு வந்தோம். டேப் ஓப்பன் பண்ணால் டேப்பில் இருந்து தண்ணி கூட வரல சார். அந்தளவுக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாடு உள்ளிட்ட தீபகற்ப இந்திய பகுதியில் மேலும் சில நாட்களுக்கு குளிர் அதிகமாக காணப்படும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாகவும், உள் மாவட்டங்களில் 17 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாகவும், தமிழக கடலோர பகுதிகளில் 20.5 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதில் நேற்று தென்னிந்தியாவிலேயே குறைந்தபட்சமாக உதகையில் 6.4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை குறைந்திருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். 100 நாள் வேலை திட்டம் மாற்றப்பட்டது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் வாய் திறக்க மறுப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாளையங்கோட்டையில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய அவர் 100 நாள் வேலை திட்டம் முடக்கப்பட்டது தொடர்பாக மத்திய அரசை கண்டித்து வருகின்ற 24ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றார். இதை பத்தி மூச்சு விட முடியாமல் இருக்கிறார். யாரு? போலி விவசாயி பழனிசாமி. உண்மையான விவசாயியும் நான் தான் விவசாயி சொல்றாரு. நானும் கேடிதான், நானும் திருடன் தான் சொல்லி சொல்ற மாதிரி நானும் விவசாயி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறதா இதுவரைக்கும் வாய் திறக்கல. மக்கள் சக்தியின் துணையோடு புதிய 100 நாள் வேலை திட்ட சட்டத்தை திரும்பப் பெற வைப்போம் என்றும் முதலமைச்சர் சூளுரைத்தார். தாவேக தூய சக்தி அல்ல கலப்பட கட்சி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி விமர்சித்துள்ளார். ஓசூரத்து தேன்கனி கோட்டையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கலவையான மக்கள் தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அதனால அவருக்கு ஒரு கருத்தை சொல்றேன். அது தூய்மை கட்சி இல்ல, கலப்பட கட்சி. எப்படி கலப்பட கட்சினா செங்கோட்டம் போயிருக்கிறார், இன்னொரு கட்சியிலிருந்து போயிருக்கிறார். இந்த கட்சியில கொள்கை எதுன்னு கொள்கை இல்லாம உங்ககிட்ட வந்திருக்கார். ஆதவர்ஜினா பல கட்சியிலிருந்து வந்தவர் அங்க போயிருக்கார். இன்னொரு பிஜேபியிலிருந்து வந்தாரு, நம்ம கிட்ட வந்தாரு, அப்புறம் இங்க வந்திருக்காரு. அவர் உங்ககிட்ட வந்திருக்காரு. அதே நேரத்தில் தேவக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் யார் எந்த சக்தி என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்றார். திமுகவை வீழ்த்துவதற்கு சரியான அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை உணர வேண்டியவர்கள் உணர்ந்தால் அது நடக்கும். மக்கள் அளிக்க போகிற தீர்ப்பு தான் யார் தூய்மையானவர்கள், யாரு தீயவர்கள் அப்படிங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்க முடியும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளுக்கு முன்பாக அமமுக எந்த கூட்டணியில் இணையும் என்பது குறித்து தெரிவிக்கப்படும் என்று டிடிவி தினகரன் கூறினார். இருமுனை போட்டி இருந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்பதை நினைவில் கொண்டு விஜய் செயல்பட வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் பரப்புரை செய்த அவர் யாத்திரையின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருப்பதாக குறிப்பிட்டார். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவதற்காக வர இருக்கிறார்கள். அது வெறும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டமாக மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி விழாகவே அந்த வேடை அமையும். அதில் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் கலந்து கொள்வார்கள், பாரிவேந்தர் அவர்களும் கலந்து கொள்வார்கள், ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் கலந்து கொள்வார்கள், புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏ.சி.எஸ். சண்முகம் அவர்களும் கலந்து கொள்வார்கள். ஜனவரி 9ஆம் தேதிக்குள் இன்னும் புதிய கூட்டணிகள் வந்தால் அவ்வளவு பேரும் அதே மேடையில் நிச்சயமாக தோன்றுவார்கள். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் தாவேக தலைவர் விஜயை கூட்டணிக்கு அழைக்கும் விதமாக பேசினார். திமுக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா, எத்தனை முனை போட்டி இருந்தால் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைச்சு அவருடைய நடந்தால் நல்லது. திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிவது தங்கள் கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார்.
தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். பாஜகவுடன் கூட்டணி தொடர்கிறதா என்ற கேள்விக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அளித்த பதில்தான் இது. புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அரசு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாஜகவில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் புதுச்சேரி வந்தார். முதலமைச்சர் ரங்கசாமி இல்லம் அருகே உள்ள அப்பா பைத்தியம் சாமி கோயிலில் ரங்கசாமியும் நிதின் நபீனும் வழிபட்டனர். தொடர்ந்து ரங்கசாமியுடன் அவரது இல்லத்தில் நிதின் நபீன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் கூட்டணி அமைப்பது, தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் கூட்டணி குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு ரங்கசாமி மழுப்பலாக பதிலளித்தார். தேவையான நிதியை பெறுவதற்கு எந்தெந்த துறைகளில் என்னென்ன செய்யலாம், அது மாதிரி ஒரு ஜெனரல் டிஸ்கஷன். நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். புதுச்சேரியில் நடைபெறும் சில அரசியல் நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி பாஜக கூட்டணியில் தொடர்வதற்கு ரங்கசாமி சில நிபந்தனைகளை விதித்ததாகவும் அது கட்சி தலைமையிடம் பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் பாஜக தேசிய செயல் தலைவர் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு என தனி குவாலிட்டி, தனி கேரக்டர் இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை பிராட்வேவில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி 1300 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் பேசிய அவர் தமிழ்நாட்டின் தனித்துவத்தை பட்டியலிட்டார். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி குவாலிட்டி இருக்கு, தனி கேரக்டர் இருக்கு, தனித்துவம் இருக்கு. நாங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கேக்க இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்து அனுப்புவோம். ரம்ஜான் அன்னைக்கு எங்களுக்கு பிரியாணி வந்துருச்சான்னு முதல்ல பார்ப்போம். பொங்கல் அன்னைக்கு அனைவரும் சேர்ந்து ஒன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவோம். இதுதான் தமிழ்நாட்டுடைய தனித்துவம். எஸ்ஐஆர் மூலம் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக சூழ்ச்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். சிறுபான்மையினருடைய வாக்குகள், பெண்களுடைய வாக்குகள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகுது. என்ன குட்டிக்கரணம் அடிச்சாலும் அது ஒன்றிய பாஜக அரசுக்கு வரமாட்டேங்குது. சங்கி கூட்டத்திற்கு சிறுபான்மையினுடைய நம்பிக்கையை பெறமாட்டேங்கிறோன்னு அவங்களுடைய வாக்குகளை எல்லாம் தேடி தேடி நீக்குவதற்காகத்தான் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த எஸ்ஐஆர் திட்டம். அதிமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல எனவும் அது அடிமை கூட்டணி என்றும் உதயநிதி காட்டமாக தெரிவித்தார். ஆண்டில் 2வது முறையாக உயர்த்தப்பட்ட ரயில் கட்டணம், மெஸ்ஸியின் 3 நாள் இந்திய பயணத்திற்கு 100 கோடி ரூபாய் செலவு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். இந்த ஆண்டில் 2வது முறையாக ரயில் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. கடந்த ஜூலை மாதம் ரயில் பயண கட்டணங்கள் உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 215 கிலோமீட்டர் வரையிலான ரயில் பயணத்திற்கு கட்டண உயர்வு இல்லை என்றும், சாதாரண ரயில்களில் 215 கிலோமீட்டருக்கு மேல் கிலோமீட்டருக்கு 1 பைசா வீதம் அதிகரிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவு ரயில்களில் ஏசி இல்லாத பெட்டிகளில் பயணிக்க கிலோமீட்டருக்கு 2 பைசாவும், அனைத்து ஏசி வகுப்புகளுக்கும் கிலோமீட்டருக்கு 2 பைசாவும் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னையிலிருந்து மதுரை மற்றும் கோவைக்கு 10 ரூபாயும், நாகர்கோவிலுக்கு 15 ரூபாயும் கூடுதலாக செலுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. வரும் வெள்ளிக்கிழமை முதல் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என்றும், புறநகர் ரயில்கள் மற்றும் மாதாந்திர சீசன் டிக்கெட் கட்டணங்களில் மாற்றம் இல்லை என்றும் ரயில்வே தெரிவித்துள்ளது. கட்டண உயர்வால் ரயில்வேவுக்கு இந்த ஆண்டு 600 கோடி ரூபாய் கூடுதலாக வருவாய் கிடைக்கும் என்றும், செலவு அதிகரித்திருப்பதால் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் கடந்த ஆண்டில் பாஜக 3142 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றுள்ளது. தேர்தல் பத்திர திட்டம் ரத்து செய்யப்பட்ட பின்னர் அறக்கட்டளைகள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கட்சிகளுக்கு நிதி வழங்குகின்றன. அதன்படி அறக்கட்டளைகள் திரட்டிய 3811 கோடி ரூபாய் நிதியில் அதிகபட்சமாக பாஜகவுக்கு 3142 கோடியை வழங்கியுள்ளன. அதாவது மொத்த நிதியில் 82.45% மத்தியில் ஆளும் கட்சியாக உள்ள பாஜகவுக்கு கிடைத்துள்ளது. எதிர்க்கட்சியாக உள்ள காங்கிரஸ் கட்சி மொத்த தொகையில் 7.8%, 293 கோடியே 76 லட்சம் ரூபாயை நன்கொடையாக பெற்றுள்ளது. மாநில கட்சிகளில் அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 102 கோடி ரூபாயையும், ஆந்திராவின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 98 கோடி ரூபாயையும், தெலுங்கு தேசம் கட்சி 44 கோடி ரூபாயையும் பெற்றுள்ளன. ஒடிசாவின் பிஜு ஜனதா தளத்திற்கு 15 கோடி ரூபாயும், தெலங்கானாவின் பாரதிய ராஷ்டிரிய சமிதிக்கு 10 கோடி ரூபாயும் நன்கொடையாக கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக உள்ள திமுக 10 கோடி ரூபாயை தேர்தல் நன்கொடையாக பெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கடுமையான பனிப்பொழிவு நிலவும் சூழலில் காணும் இடமெல்லாம் வெண்போர்வை போர்த்தியதைப் போன்று ரம்யமாக காட்சியளித்தது.
லடாக்கில் பனிப்பொழிவு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. स्नो करते हैं तो हम बर्फ से स्नोमैन भी बनाते हैं, आइस हॉकी भी खेलते हैं, स्नो स्केटिंग भी चलाते हैं, थोड़ा एंजॉय भी करते हैं हम लोग. பூஞ்ச் பகுதியில் பனிசாலையை ஆக்கிரமித்த நிலையில் முகல் சாலை மூடப்பட்டது. ஊழியர்கள் பனியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். குல்மார்க் உள்ளிட்ட பகுதிகளில் இரவிலும் இடைவிடாது பனி கொட்டித் தீர்த்தது. மகாராஷ்டிரா உள்ளாட்சித் தேர்தலில் ஆளும் பாஜக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. மகாராஷ்டிராவில் 242 நகராட்சி, 46 நகர பஞ்சாயத்து என மொத்தம் 288 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கடந்த 2 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இதில் ஆளும் மகாயுதி கூட்டணி கட்சிகளும் எதிர்க்கட்சி கூட்டணியான மகாவிகாஸ் அகாதி கூட்டணியும் பலப்பரீட்சை நடத்தின. பல இடங்களில் நட்பு ரீதியிலான போட்டிகளும் இருந்தன. நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக 117 நகராட்சி தலைவர் பதவிகளை கைப்பற்றியுள்ளது. சிவசேனா 53 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் 37 இடங்களிலும் வென்றுள்ளன. மறுபுறம் காங்கிரஸ் 28 இடங்களிலும், சிவசேனா UBD 9 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் SP 7 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த நிலையில் மகாராஷ்டிரா வளர்ச்சியின் பக்கம் உறுதியாக நிற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் பாஜக கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அதேபோல அருணாச்சல பிரதேச உள்ளாட்சித் தேர்தலில் பாஜக பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ள நிலையில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து பாடுபடுவோம் என கூறியுள்ளார். டாப் 5 பல்சுவை செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கோலாகலமாக தொடங்கிய இந்திய நாட்டிய விழாவில் கலைஞர்கள் பல்வேறு வகையான நடனமாடி பார்வையாளர்களை கவர்ந்த காட்சிதான் இது. மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில் வளாகத்தில் இந்திய நாட்டிய விழாவை அமைச்சர்கள் ராஜேந்திரன், தாமு அன்பரசன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். 2009ஆம் ஆண்டு முதல் இந்திய நாட்டிய விழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருவது வெளிநாட்டு பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளதாக அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்தார். விழாவில் தலையில் கரகம் தாங்கி கலைஞர்கள் ஆடியது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. மேலும் கலைஞர்களின் சாகசங்கள், பல்வேறு தெய்வங்களின் வேடம் தரித்தவர்களின் நடனமும் பலரையும் வெகுவாக ஈர்த்தது. இந்த நாட்டிய விழா வரும் ஜனவரி 19ஆம் தேதி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு துவங்கி இரவு 8:30 மணி வரை மாமல்லபுரம் கடற்கரை கோயில் வளாகத்தில் நடைபெறுகிறது.